வாயை திறந்து பேசுடா. என்ன நடந்துச்சு சொல்லுடா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. என்ன குடும்பத்தோட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? இது ஸ்டேஷனா சந்தை கிடையா? என்ன அழுகிற போட்டி நடந்துட்டு இருக்கா? போயில வெளியே போ. சார், நாங்க போகதான் போறோம். ஆனா எங்களுக்கு பதில் தெரிஞ்சாகணும் சார். ராஜசேகர் சார ஏன் புருஷன் தான் கொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எந்த அடிப்படையில இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார். எனக்கு இதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். நீங்க என்ன ஜட்ஜா இல்ல இதுதான் கோர்ட்டா? வக்கீல் ஜட்ஜ் மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இவரை விசாரிக்க சொல்லி கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்குமா? அதுக்கு முன்னால உங்க புருஷன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. சாட்சி ஆதாரம் உங்க புருஷனுடைய வாக்குமூலம் இதை எல்லாத்தையும் கோர்ட்ல கொடுப்போம். அங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. என்ன கேள்வியும் கேட்க கூடாது, சத்தமும் போடக்கூடாது. எல்லாரும் வெளியே போ. சார், சாட்சி சொல்றதுக்காக ராஜசேகர் சார் என் பையன் தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சார் அவரை கொலை பண்ணுவான்? அவரை வேற யாரதான் கொண்டு இருக்கிறாங்க. கொண்டவங்களை விட்டுட்டு என் பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஆஹா, அப்படியா? அப்ப யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவரை கைது பண்ணிட்டு உங்க பையனை வெளியே அனுப்பிடுவா. யார் கொண்டாங்கன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சார், நான் கண்டுபிடிச்ச ஜென்டில்மேன் தான் உள்ள நிக்கிறாரு பாருங்க, உங்க பையன். இல்லைங்கய்யா ஐயா, என் புள்ள பேங்க்ல ஆபீசரா வேலை பார்த்தவங்கய்யா. 4 பேர் முன்னாடி மதிப்பு மரியாதையோட வாழ்ந்தவன். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி ஓடி உதவி பண்ணுவாயா. சாமி சத்தியமா சொல்றேன், யாரோ அந்த கொலையை பண்ணிட்டு என் புள்ள மேல பழிய போட்டுட்டாங்கய்யா. ஐயா, உங்க நான் கெஞ்சி கேக்குறேன், என் புள்ளைய விட்டுருங்கய்யா. அவன் பாவையா. இங்க பாருங்க, 3 பேர் ரவுண்ட் கட்டி என்ன டார்ச்சர் பண்றீங்க. மரியாதையா வெளியே போயிருங்க, வெளியே விடுங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. சொல்றது கேளுங்க சார். என் புருஷன் தான் கொலை பண்ணாருன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கதா சொன்னீங்க. ஆனா என்ன ஆதாரம்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் புருஷனை எந்த ஆதாரத்தோட கைது பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். அது தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். போக மாட்டேன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். யாத்ரா சார், எல்லாத்தையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள. வாங்கம்மா, வாங்கன்ற. வாங்கம்மா, வெளியில வாங்கம்மா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெளியில வாங்க சார், உங்களுக்கு தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். சார், நீங்க பதில் சொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சார். மேடம், இப்ப வர போறீங்களா இல்லையா? இருங்க மேடம். சார், இன்ஸ்பெக்டர் சார். சார், என்ன இது அநியாயமா இருக்கு? எந்த ஆதாரத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும். அடடே, வாங்க வக்கீல் சார். டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் உங்க வீட்லயே சாப்பிட்டு வந்திருப்பீங்க. இன்ன வரைக்கும் இவங்க எனக்கு பாடம் எடுத்தாங்க, இனி நீங்க பாடம் எடுக்க போறீங்களா? ஆதாரத்தை கொடுக்க முடியாது சார். கொடுத்தா சாட்சிகளை கலைச்சு விட்டா நான் என்ன பண்றது? சார், நீங்க ஒரு லாயர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? ஆதாரத்தை காட்டினேன், அவ்வளவுதானே. நேர்ல பார்த்த சாட்சியா இருக்கு சார். அவனை இழுத்துக்கிட்டு வையா. வரேங்க. வணக்கங்கய்யா. ஏய், அந்த கொலை நடந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு அப்படியே எல்லாரும் முன்னாலே சொல்லு. சரிங்கய்யா. ஐயா, என் வீடு இருக்கிற ஏரியாவில் தான் நான் ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கேன்யா. ஆடுகளை மேய்ச்சி போட்டு அந்த தோப்பு பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சத்தம், என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு ஒரு பெரியவரோட சத்தம். திடீர்னு ஓடி வந்து பார்த்தாக்கா, தோ லாக்கப்ல இருக்காரு இவரு. அந்த பெரியவரை கத்தியால குத்துனத 2 கண்ணால பார்த்தையா. ரத்தம் வழிய வழிய அந்த பெரியவர் சரிஞ்சு விழுந்துட்டாரு. இவர் அங்க கத்திய வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா நின்னுகிட்டு இருந்தாரு. அங்க நிக்க எனக்கு பயமா இருந்தது, அதனால அங்கிருந்து ஓடிட்டேன். மனசாட்சி கேட்கல, அதான் திரும்ப வந்து
ஐயா கிட்ட அங்க பார்த்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்கய்யா. மகா, அவன் போய் சொல்றான் மகா. அவன் இப்படி சொல்ல சொல்லி யாரோ அவனை செட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஏய், இந்த மாதிரி உன்னை சொல்ல சொல்லி அனுப்புனது யாரு? சொல்லு. அம்மா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்க மாட்டீங்க? ஏன் முன்னாலேயே சாட்சியை மிரட்டுறீங்க? அப்ப அவன் வெளியே வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இல்லைங்க. ஏய் ஓ, எப்போ கூப்பிட்டாலும் கோர்ட் ஸ்டேஷன் வந்து நிக்கணும், புரியுதா? ம், ஆ சரி நான் வரேங்கய்யா. அப்பா, வக்கீல் சார், நீங்க கேட்டீங்க அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுத்து சாட்சியவே உங்க எல்லாரும் முன்னாலே பேச வச்சுட்டேன். தேவையில்லாம இங்க தொந்தரவு பண்ணாதீங்க, எல்லாரும் வெளியே போங்க. அதே மீறி நீங்க போலீங்கன்னா எல்லாரும் மேலேயும் என்னை பணி செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு கேஸை போட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுருவேன். போங்க. மேடம், இதுக்கு மேல நமக்கு நிக்க வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம். வாங்க மேடம். இல்ல, என் பிள்ளை இப்படி விட்டு நான் இங்க இருந்து வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். லாயர் சார், நீங்க வெளியே போய் பேசுங்க, இல்ல வெளிநாட்டுல போய் பேசுங்க. தயவு செய்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், பெரியவங்கன்னு பாக்குறேன், வெளியே போங்க. செல்வம், டேய். செல்வம், ஏனுங்க, எக்காரணத்து கொண்டும் தைரியத்தை மட்டும் எழுந்துராதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். இவங்க எத்தனை ஆதாரமோ சாட்சியோ கொண்டு வந்து நிறுத்தட்டும். உங்களை இந்த பழியில இருந்து நான் காப்பாத்துவேங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏமா, ஒருக்க சொன்னா புரியாதா? போ. இருங்க சார். மேடம் வாங்க மேடம். கோர்ட்ல கொண்டாந்து உன்னை அக்யூஸ் நிறுத்தி இருக்கேன். நீ தான் கொலை பண்ணுன்னு நிரூபிக்கிறது தான் என் கௌரவம் இருக்கு. அடிக்கிற அடியில நீ தான் கொலை பண்ணின்னு உன்னை ஒத்துக்க வைக்கிறேன்டா. என்னமோ கரெக்டா வந்துருவாங்கன்னு சொன்னேன். வருவாங்களா மாட்டாங்களா? இப்போ வந்துடும் நினைக்கிறேன் சார். சரி, நான் சொல்றபடி மெயின்டைன் பண்ணேன். ஓகே சார். சார் வந்துட்டாங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். ரகு, அஸ்வின் எங்க? அது வந்து நான் சொன்னேன். ஏய், என் தம்பிய கொலைகாரன் அஸ்வின் அப்பாவை என் தம்பிய கொலை பண்ணா. இத பத்தி நான் அஸ்வின் கிட்ட பேசணும். எங்க அவன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அஸ்வின் சார் இல்லக்கா, அவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கல்ல, அதுலேருந்து அவர் ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்காரு. நீங்கள் வேணா பாருங்க. பா, என்ன பிரச்சனை வந்து நம்ம சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே என் மகனேன்னு கட்டுப்பிடிச்சுப்பீங்க. நானும் உங்ககிட்ட அப்பான்னு வந்திருப்பேன். கார்மெண்ட்ஸ் விஷயத்துல உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு விலையா